ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹாவ் அ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப். இன்றைக்கி வந்து சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எல்லா வாரமும் வேலை இருந்தே தான் இருக்கும். எல்லா நாளும் எல்லா வாரமும் வேலை இருந்தே தான் இருக்கும். ஆனால் சண்டே இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். சண்டே எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மீட்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா நைட்டு கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும். அதனால் கரை பிடிச்சது, இந்த தீஞ்சு போனது அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் சுடுதண்ணியும் போட்டு எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக க்ளீனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு விம் லிக்விடு யூஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக பளிச்சுன்னு வந்துடும். இந்த டப்பா தான் இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி அரிசி மாவு எடுக்கும்போது ஃபுல்லாக கொட்டிடுச்சு. அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் 2 வீக்ஸாக நானும் மாற்றி எடுத்து வச்சுட்டே தான் இருக்கேன். ஆனால் அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அதனால் சரி இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எப்போ ஒரு அவசரமாக ஒரு வேலை செஞ்சோம்னாலும் அது நம்மளுக்கு டபுள் வேலை தான். என்றைக்கு பாப்பா வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் தேடி எடுத்து பொருளை எடுத்து விளையாட ஆரம்பித்தாலும் அப்போ இருந்து இன்னும் வேலை அதிகமாகிடுச்சு. அவளுக்கு விளையாடுறதுக்கு பாவம் தேடிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்மளுக்கு அதில் வேலை கொஞ்சம் அதிகம்தான். எதையாவது போட்டு உடச்சிக்கிட்டு எதையாவது ஒன்று கொட்டிக்கிட்டும் இருப்பா. இருக்கிற வேலையில் அது வந்து அதிகமான வேலையாகிடுது. சண்டே அப்படின்னாலே மோஸ்ட்டாக சின்ன ஒர்க் எல்லாமே செஞ்சு வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வீக் ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக ரீஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஹரிபரியில் சமைக்கும் போது அதை இதையும் மாற்றி எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை. மோஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன். மாவாட்டி வைக்கிறது, இந்த மாதிரி க்ரோசரிஸ் ஃபில் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் சண்டேவே செஞ்சு வச்சுக்குவேன். ஏன்னா அப்போ ஹஸ்பண்டும் கூட இருப்பாங்க, பாப்பாவை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. அந்த டைமில் நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது செஞ்சுட்டோம் அப்படின்னா வீக் டேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனை வந்து நம்ம எப்பயுமே வந்து நீட்டாக வச்சுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு சில நாள் அது வந்து நம்மளுக்கு ஆக்டாக வராது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம எப்படி க்ளீன் பண்ண தான் போகிறோம். மறுபடியும் அதை பழையபடி நார்மல் மோடு கொண்டு வர தான் போகிறோம். அதனால் வந்துட்டு ஐயோ சுத்தம் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் ஃபீல் பண்ணவே கூடாது. நம்ம கிச்சன் எப்படி இருந்தாலும் நம்ம சுத்தம் பண்ணி அழகாக தான் போகிறோம். அதனால் பொறுமையாக ரிலாக்ஸாக செஞ்சுக்கலாம். ஐயோ நம்ம கிச்சன் இப்படி இருக்குன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ, அப்படி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு எப்பயுமே ஃபீல் பண்ணவே கூடாது. நம்ம கிச்சனை எப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்ற தான் போகிறோம். அதை அழகாக வச்சுக்க தான் போகிறோம். எப்போயாச்சும் உடம்பு முடியாமல் போதா வேலை செஞ்சே ஆகணும்லாம் செய்யக்கூடாது. ரெஸ்ட் எடுத்துக்கணும், கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து தான் நம்ம வேலையை செய்யணும். அப்படி செஞ்சு பாருங்கள், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. ஏன்னா நம்ம கிச்சனில் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வந்து எப்போயுமே ஹாப்பியாக இருக்காது. அதே மாதிரி எப்போயும் இரிட்டேட்டாகவும் இருக்காது. நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ரிலாக்ஸாக செய்யலாம். ரிலாக்ஸாக வேலை செய்யலாம். எப்பயுமே ஹரிபரியிலே வேலை செய்யணும்ல. இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து நம்ம நல்லா சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வீக் டேஸில் கொஞ்சம் பொறுமையாக வேலை செஞ்சுக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செஞ்சுக்கலாம். எப்பயுமே வேகமாக செய்யும்போது ரொம்ப கோவம் வந்துடும், ரொம்ப இரிட்டேட் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வீக்கெண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறது. எப்பயுமே வந்து ஹோம் அப்ளைன்சஸ் வந்து வீக்லி ஒன்ஸாவது நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். ஏதாவது 1-2 நம்ம அடிக்கடி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது பெரிய வேலையாக வந்து இருக்காது. நான் வந்து தேங்காய் நார் வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளெயின் வாட்டரில் தான் சும்மா ப்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பாப்பாவோட வைப்ஸ் வந்து இருந்துச்சு, சரி அதனால் இன்றைக்கி அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு. எப்போ க்ளீன் பண்ண ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே பாப்பாவை மோஸ்ட்டாக தூங்க வச்சுருவேன். அப்போ தான் கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். வேலைகள்லாம் கொஞ்சம் வேகமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். பாப்பா இருந்தானா எல்லா வேலையும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அவளையும் பார்த்துக்கிட்டு வேலையும் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் ஹஸ்பண்டை வந்து ஹெல்ப்பு கூப்பிட்டேன் அப்படின்னா வந்துட்டு இல்லாத தலைவலி முதுகுவலி எல்லாத்தையும் வர வச்சுட்டு அவரே போய் ரெஸ்ட் எடுத்துக்குவார். அதனால் மோஸ்ட்டாக யாரையுமே நான் ஹெல்ப்பு கூப்பிட்றதில்ல. என்னோடய வேலைகளை நானே செஞ்சுக்குவேன். முடியலையா போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து நானே செஞ்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு எதுக்கு அவரை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு நாள் விட்டுருவேன். இந்த ஆயில் பாட்டிலாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் சின்ன வயசில் நிறைய டைம் கீழே போட்டு உடச்சிட்டு அம்மாட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். அந்த மெமரிஸ்லாம் ரொம்பவே அதிகம். அடியெலாம் பயங்கரமாக வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அப்படிலாம் கிடையாது. அவங்க ஏதாவது போட்டு உடச்சாங்கனாலும் நம்ம வந்து அடிக்கிறதுலாம் கிடையாது. ஏன் திட்டுறவே நம்ம இப்போ யோசிக்கிறோம். எல்லாமே ஜென்ரேஷன் கேப்பில் வந்து நிறைய மாறிடுச்சு. எப்பயுமே வந்து வாரத்தில் 2 டைம் 3 டைம் மாவு ஆட்டி வச்சுருவேன். 3 டேஸ்க்கு ஒன்ஸாவது மாவு ஆட்டுற மாதிரி தான் எகைன் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 4 to 5 டேஸ்க்கு மேலே வந்துட்டு மாவு வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்க மாதிரி பண்ண மாட்டேன். பாப்பாவுக்கு ரெகுலராக கொடுக்கறதுனால இந்த ப்ராசஸும் வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு மார்க்கெட் போயிட்டு. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஆனால் கட் பண்ணி வைக்க மாட்டேன். ஒரு சிலர் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. எனக்கு அது வந்து கரெக்டாக வரல. நான் காலையில் எந்திரிச்சு எனக்கு கட் பண்ணி குக் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். அதனால் நான் வந்து அந்த ப்ராசஸ்க்கு போகிறதில்ல. இதை எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மூவ் பண்ணிக்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.